ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஓல்டு தமிழில் இயல் 1 பார்க்கலாம். இயல் 1ல் ஃபஸ்ட்டு என்னென்ன லெசன் இருக்குன்னு பார்த்துடலாம். வாழ்த்து, திருக்குறள், ஏலாதி, உயர்தனி செம்மொழி, பருத்திமார் கலைஞர், இந்த லெசன்ஸ் தான் இயல் 1ல் இருக்குது. இப்போ வாழ்த்து பார்த்துடலாம். வாழ்த்து பாடல் எழுதினது யாருன்னு பார்த்தா மாணிக்கவாசகர். மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன் விரையார் கலர்கேன் என்ற பாடலை பாடியவர் மாணிக்கவாசகர். சைவ சமய குரவர் நால்வர் யார்? திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இது ஆர்டர் வைஸ் படிச்சுக்கோங்க. வரிசைப்படுத்துகளை கேட்குறாங்க. இதில் முதல் 3 பேர் தான் மூவர் முதலிகள் அப்படின்னு அழைக்கிறோம். மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர், மதுரைக்கு அருகில் உள்ள திருவாதவூர். மாணிக்கவாசகர் எந்த மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? அரிமர்த்தன பாண்டிய மன்னன். இது தலைமை அமைச்சராக, அதை படிச்சுக்கோங்க தெளிவாக. ஏன்னா தலைமை கணக்கராக அப்படின்னு கூட்டில் தவறாக கொடுத்துருவாங்க. திருப்பெருந்துறை இறைவனை கண்ணீர் மல்க அழுது தொழுதவர் யார்? மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரின் அடைமொழி பெயர் என்ன? அழுது அடை அடிந்த அன்பர். அழுது அடி அடைந்த அன்பர். மாணிக்கவாசகர் அருளியவை திருவாசகம், திருக்கோவையார். திருவெம்பாவையுமே மாணிக்கவாசகர் தான் எழுதியிருப்பார். ஆனால் அது 8ஆம் திருமுறையில் இருக்காது. 8ஆம் திருமுறையில் திருவாசகமும் திருக்கோவையாரும் மட்டும்தான் இருக்கும். இவர் எழுப்பிய கோயில் எது அப்படின்னா திருப்பெருந்துறை, அதாவது ஆவுடையார் கோவில். திருப்பெருந்துறையில் உள்ள ஆவுடையார் கோவில். அழுது அடி அடைந்த அன்பர் என சிறப்பிக்கப்பட்டவர் மாணிக்கவாசகர். திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் உள்ள மாவட்டம் எது? புதுக்கோட்டை மாவட்டம். மாணிக்கவாசகர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கிபி 9ஆம் நூற்றாண்டு. சைவ திருமுறைகள் 12னுள் 8ஆம் திருமுறையில் உள்ளவை எவை? திருவாசகம், திருக்கோவை. திருவாசகம், திருக்கோவை தான் 8ஆம் திருமுறையில் இருக்குது. திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 658. திருவாசகம் கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்யுமாதலால் இவ்வாறு வழங்கப்படுகிறது. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு திருவாசகத்தை சொல்கிறாங்க. திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி. போப். 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் அடைமொழி சதகம் அப்படின்னு அழைக்கிறோம். இதுவே 10 பாடல் அப்படின்னா பதிகம்னு சொல்கிறோம். மாணிக்கவாசகர் எந்த இறைவன் திருவருளால் ஆட்கொள்ள பெற்றார்? திருப்பெருந்துறை இறைவன். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாருமில்லை என்று கூறியவர் ஜி. போப். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாருமில்லை என்று கூறியவர் ஜி. போப். மாணிக்கவாசகரின் திருவாசகமும் திருக்கோவையாரும் எத்தனையாவது திருமுறையில் வருகிறது? 8ஆம் திருமுறை. மெய் என்பதன் பொருள் உடல். விதிர் விதிர்த்து என்பதன் பொருள் உடல் சிலிர்த்து. விரை என்பதன் பொருள் மனம், நெகிழ, தளர. ததும்பி என்பதன் பொருள் பெருகி. கழல் என்பதன் பொருள் ஆண்கள் காலில் அணியும் அணிகலன்கள். கழல் அப்படின்னாலே பொதுவாகவே அணிகலன்கள் தான். விடேன் என்பதன் இலக்கண குறிப்பு தன்மை, ஒருமை, வினைமுற்று. அடுத்து திருக்குறள் பார்க்கலாம். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள்: முதற் பாவலர், தெய்வப்புலவர், சென்னா போதார், பொய்யில் புலவர், பெருநாவலர். திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொதுநெறி காட்டியவர் யார்? திருவள்ளுவர். தமிழக அரசு தைத்திங்கள் 2ஆம் நாளை அறிவித்து என்னவாக கொண்டாடி வருகிறது? திருவள்ளுவர் நாளாக. தைத்திங்கள் 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள். இதுவே தைத்திங்கள் முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டாக கொண்டாடி வருகிறோம். திருக்குறள் எவ்வாறு போற்றப்படுகிறது? உலக பொதுமறை. திருக்குறளின் பெருமைகளை போற்றி புகழும் நூல் திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலைங்கிறது கபிலர் எழுதினது. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 9. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 133. 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம்.
திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று. அது மண்பதைக்கு உலகுக்கு பொது என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று. அது மண்பதைக்கு உலகுக்கு பொது என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் தென்றல் திருவிக்கா. திருவள்ளுவர் தோன்றியராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். திருவள்ளுவர் தோன்றியராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள முக்கிய மொழிகள் ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன். திருக்குறள் எந்த வெண்பாக்களால் ஆனது? குறள் வெண்பாக்கள். திருவள்ளுவர் நாளாக தமிழக அரசு அறிவித்த நாள் தைத்திங்கள் 2ஆம் நாள். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் திருவள்ளுவர். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? 107 மொழி. இது புது புக்கில் 100 மொழிகளுக்கும் மேல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை 107ன்னு மாற்றிக்கோங்க. திருக்குறளை லத்தீன் மொழியால் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி. போப். விழுப்பம் என்பதன் பொருள் சிறப்பு. தேரினும் என்பதன் பொருள் பார்த்தாலும். குடிமை என்பதன் பொருள் உயர்குடி. ஒழுக்கம் என்பதன் பொருள் ஒழுக்கம் இல்லாதவர். அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை. உறவோர் என்பதன் பொருள் மன வலிமையுடையோர். ஏதம் என்பதன் பொருள் குற்றம். வித்து என்பதன் பொருள் விதை. நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. நல்லொழுக்கம் நன்மை கூட்டல் ஒழுக்கம், தீயொழுக்கம் தீமை கூட்டல் ஒழுக்கம் அப்படின்னு பிரிக்கிறோமா, அப்போ அது பண்புத்தொகை. உறவோர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். உடையான் என்பதன் பொருள் வினையாளனையும் பெயர். இழிந்த பிறப்பு என்பதன் இலக்கண குறிப்பு பெயரெச்சம். இழிந்த ஆணு முடிதான், அதனால பெயரெச்சம். காக்க என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. க இய இயர் அப்படின்னு முடிஞ்சாலே அது வியங்கோல் வினைமுற்று. அடுத்ததாக ஏலாதி பார்க்கலாம். பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என்ற பாடலை பாடியவர் கனிமேதாவியார். ஏலாதி இயற்றியவர் கனிமேதாவியார். கனிமேதையர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா அவர் சமண சமயத்தை சார்ந்தவர். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல் ஏலாதி. கனிமேதையர் எந்த நூற்றாண்டு சார்ந்தவர்? கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். திணைமாலை 150 என்னும் நூலின் ஆசிரியர் கனிமேதையர். ஏலாதி எக்கணக்கு நூலாக உள்ளது? 15 கீழ்கணக்கு நூல்கள். பொதுவாக அறநூல்கள் எல்லாமே 15 கீழ்கணக்கு நூல்களில் தான் வரும். ஏலாதி சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 81 வெண்பாக்கள். லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருள்களின் பெயர் ஏலாதி. லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருள்களின் பெயர் ஏலாதி. அதாவது ஏலம் முதலான 6 பொருள்களை கொண்டது தான் ஏலாதி. 6 மருந்து பொருட்களால் ஆனது ஏலாதி. இதுவே 5 மருந்து பொருள்கள் அப்படின்னா அது சிறுபஞ்சமூலம். 3 மருந்து பொருள்கள்லாம் திரிகடுகம். எந்த நூலின் நற்கருத்துகள் கற்போரின் அறியாமையை அகற்றும்? ஏலாதி. வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு என்னும் பாடல் ஏலாதியில் எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது? 59. வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு என்னும் பாடல் ஏலாதியில் எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது? 59. மருந்து பொருட்களின் பெயர்களில் அமைந்த 2 நூல்கள் திரிகடிகம், ஏலாதி. இது புக் பேக் கொஸ்டின். இதில் இந்த 2 ஆப்ஷன் அப்படியே வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதில் சிறுபஞ்சம் மூலமுமே மருந்து பொருள்களின் பெயரில் ஆன நூல் தான். மாண்டார் என்பதன் பொருள் மாண்புடைய சான்றோர். வணங்கி என்பதன் பொருள் பணிந்து. நோக்கி என்பதன் பொருள் ஆராய்ந்து.
தமிழருக்கு அருமருந்து போன்றது எந்நூல். ஏலாதி. ஏலாதி தான் வந்து தமிழருக்கு அருமருந்து போன்றது. நூல் நோக்கி என்பதன் இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை. நூலை நோக்கி ஐ வந்து மறைஞ்சி வந்திருக்கிறதுனால 2ஆம் வேற்றுமை. பழியில்லா மன்னன் என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து உயர்தனி செம்மொழி பார்க்கலாம். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வீருடை அப்படின்னு வந்தாலே பெருஞ்சித்திரனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் எத்தனை ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளம் மிக்க மொழி? 3000 ஆண்டுகள். 3000 ஆண்டுகள் வந்து நம்ம தமிழ் வந்து பழமையானது. உலகில் உள்ள மொழிகள் வந்து 6000த்திற்கும் மேல். உலகத்தில் வந்து 6000 மொழி இருக்குது. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமாற் கலைஞர். திருந்திய பண்பு அப்படின்னாலே பரிதிமாற் கலைஞர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழி அதுவே நம்மொழி என்றவர் பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழி அதுவே நம்மொழி என்றவர் பாவாணர். 16 அப்படின்னா பாவாணர். உலகத்தில் உள்ள மொழிகளில் இலக்கிய வளமுடைய மொழிகள் வந்து 3000. அதாவது உலகத்தில் வந்து 6000 மொழிகள் இருக்குது. அதில் வந்து பாதிக்கு பாதி மொழிகள் தான் வந்து இலக்கிய வளமுடைய மொழிகள். 2000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் வந்து தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம். இதில் வந்து வழக்கிழந்த மொழிகள், அதாவது வழக்கிலே இல்லாத மொழிகள் அப்படின்னு பார்த்தா லத்தீனும் ஹீப்ருவும் தான். செம்மொழிக்கான 11 தகுதி கோட்பாடுகளை வெளியிட்டவர் முஸ்தபா. 11 அப்படின்னா முஸ்தபா, அதுவே 16னா பாவாணர். கடல்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் இளமுரியா கண்டம். முதல் மாந்தன் தோன்றிய இடமும் வந்து குமரி கண்டம் தான். அவன் பேசிய மொழி வந்து தமிழ் மொழி. முதல் இடை தமிழ் சங்கம் அமைக்கப்பட்ட இடம் வந்து குமரி கண்டம். இதுவே வந்து 3ஆம் தமிழ் சங்கம் வந்து மதுரையில் தான் அமைக்கப்பட்டது. 3ஆம் தமிழ் சங்கம் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்பு 3ஆம் தமிழ் சங்கம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. என்றுமுல தென்தமிழ் என்று சொன்னவர் கம்பர். என்றுமுல தென்தமிழ் என்று சொன்னவர் கம்பர். எந்த மொழி பிற மொழி சொற்களை நீக்கினாலும் இனிதின் இயங்க வல்லது? தமிழ் மொழி தான். பிற மொழி சொற்களை வந்து நீக்கினாலும் இயங்குறது தமிழ் மொழி. மிகுதியான வேர் சொற்களை கொண்ட மொழி தமிழ் மொழி. திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்குவிற்கு தாய்மொழியாக திகழ்வது தமிழ் மொழி. பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குவது தமிழ் மொழி என்று கூறியவர் வந்து கால்டுவெல். பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குவது தமிழ் மொழி என்று கூறியவர் கால்டுவெல். தமிழ் மொழியில் உள்ள வேர் சொல்கள் எண்ணிக்கை வந்து 1800. தமிழ் மொழி எத்தனை மொழிகளுக்கு உறவு பெயர்களை தந்துள்ளது அப்படின்னா 180 மொழிகள். இயல், இசை, நாடகம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்ட தனித்தன்மை கொண்டது வந்து நம்ம தமிழ் மொழி. அகம் புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் வந்து தமிழர்கள் தான். மாந்தர் இலக்கணத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்த நூல் திருக்குறள். உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றவை வந்து சங்க இலக்கியங்கள் தான். சங்க இலக்கியங்களோட மொத்த அடிகள் 26,350. 26,350 அடிகள். சங்க இலக்கியங்கள் போல் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று கூறிய உலக இலக்கியங்களை ஆராய்ந்த செக்நாட்டு மொழியியல் அறிஞர் யார்? கமில் சுவலபில். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் கூறியவர் மார்க்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் கூறியவர் வந்து மார்க்ஸ் முல்லர். மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்தியதால் சங்க இலக்கியங்களை எவ்வாறு அழைக்கலாம்? மக்கள் இலக்கியம். சங்க இலக்கியங்களை வந்து மக்கள் இலக்கியம் அப்படின்னு அழைக்கலாம். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு சொன்னது கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று சொன்னவர் வந்து கெல்லட். நமக்கு கிடைத்த தமிழ் இலக்கண நூல்களில் பழமையானது வந்து தொல்காப்பியம் தான்.
இலக்கண நூல்களில் பழமையானது தொல்காப்பியம். எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்றனுக்கும் இலக்கணம் வகுத்தவர் தொல்காப்பியர். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 இலக்கணங்களையும் எழுதியவர் அகத்தியர். தொல்காப்பியரோட ஆசிரியர் அகத்தியர். இனம், மொழி, மதம் கடந்த இலக்கியம் சங்க இலக்கியம்தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உயர் சிந்தனை மிக்க நூல் புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உயர் சிந்தனை மிக்க நூல் புறநானூறு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறியும் மக்கள் பண்பில்லாதவரை மரம் என பழிக்கும் நூல் திருக்குறள். அரசியல் பிழைத்தோருக்கும் அறம் கூற்றாகும் என்று கூறும் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். உரிமைக்கு உறவுகோல் ஊன்றும் நூல் புறநானூறு. உரிமைக்கு உறவுகோல் ஊன்றும் நூல் புறநானூறு. இது இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கோங்க. எவர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலாரையே வியப்பில் ஆழ்த்துகின்றன. தொல்காப்பியர். எவர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலாரையே வியப்பில் ஆழ்த்துகின்றன. தொல்காப்பியர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொகுத்தவர் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் முனைவர் எமினோ. அதாவது இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது அப்படின்னு சொன்னவர் முனைவர் எமினோ. ஒரு மொழிக்கு எத்தனை ஒலிகள் இருந்தால் போதும்? 33. ஒரு மொழிக்கு 33 ஒலிகள் இருந்தால் போதும். ஆனால் தமிழ் மொழியில் 500 மொழிகள் இருக்குது. மதுரை தமிழ் சங்க இதழான செந்தமிழில் பரிதிமாற் கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்று கட்டுரை வெளியிடப்பட்ட ஆண்டு 1901. மதுரை தமிழ் சங்க இதழான செந்தமிழில் பரிதிமாற் கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்ற கட்டுரை வெளியிடப்பட்ட ஆண்டு 1901. தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகத்துக்கும் அனுப்பி வலியுறுத்தியது மேலை சிவபுரி சன்மார்க்க சபை 1918. கரந்தை தமிழ் சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு 1919. கரந்தை தமிழ் சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு 1919. அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த வருஷம். 1966 உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூலை வெளியிட்டவர் தேவநேய பாவாணர். 1966 உயர்தனி செம்மொழி என்னும் நூலை வெளியிட்டவர் ஆங்கில நூலை வெளியிட்டவர் தேவநேய பாவாணர். இது போன குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். 1918 ஆண்டு தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு சைவ சித்தாந்த மாநாடு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் தோன்றி செம்மநிலை பெற்றிருத்தல் வேண்டும்? 1000 ஆண்டுகளுக்கு முன். நடுவண் அரசு எந்த ஆண்டு தமிழை செம்மொழியாக ஏற்படுத்தியது? 2004 ஆண்டு அக்டோபர் 11. அக்டோபர் 11 இல்லை, அக்டோபர் 12, அதை மாற்றிக்கோங்க. நடுவண் அரசு எந்த ஆண்டு தமிழை செம்மொழியாக ஏற்படுத்தியது? 2004 அக்டோபர் 12. இது புக்கில் இல்லை, அந்த டேட்டு மட்டும் 12 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பரிதிமாற் கலைஞர் பற்றி பார்க்கலாம். பரிதிமாற் கலைஞரின் இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிற பேரை தான் தூய்மையான தமிழில் பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு மாற்றிருப்பார். பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஊர் மதுரைக்கு அருகில் உள்ள விளாச்சேரி. பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870 ஜூலை 6. தம் மாணவர்களை இயற்றமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞரின் பெற்றோர் கோவிந்த சிவனார், லட்சுமி அம்மாள். மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் யாருடைய தலைமையில் நிறுவப்பட்டது? பாஸ்கர சேதுபதி. பரிதிமாற் கலைஞரின் தமிழ் புலமையும் கவிப்பாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி என்னும் சிறப்பு பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். பரிதிமாற் கலைஞரின் தமிழ் புலமையும் கவிப்பாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி என்னும் சிறப்பு பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். எந்த நூலில் சூரிய நாராயண சாஸ்திரி என வடமொழி பெயரை
பரிதிமாறு கலைஞர் என தனித்தமிழ் பெயராக சூட்டிக்கொண்டார். தனிப்பாசுர தொகை. எந்த நூலில் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற அவரோட வடமொழி பெயரை வந்து தமிழில் பரிதிமாறு கலைஞர் அப்படின்னு மாற்றி கொண்டார் அப்படின்னா தனிப்பாசுர தொகை அப்படிங்கிற ஒரு நூலில் தான். தனிப்பாசுர தொகை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜி. போப்பு. ஆறுதலின் இறுதி என்னும் நூலின் ஆசிரியர் டென்னிசன். ஆறுதலின் இறுதி என்னும் நூலின் ஆசிரியர் டென்னிசன். விடுநனி கடிது என்னும் பாடல் கம்பராமாயணத்தில் எந்த படலத்தில் உள்ளது? குகப்படலம். விடுநனி கடிது என்னும் பாடல் கம்பராமாயணத்தில் எந்த படலத்தில் உள்ளது? குகப்படலம். எந்த ஆண்டில் பரிதிமாறு கலைஞரின் உறுதியான எதிர்ப்பால் பல்கலைக்கழகங்களில் வடமொழி கொண்டு வருவது தடுக்கப்பட்டது? இது வந்து 1902. 12ங்கிறத 1902ன்னு மாற்றிக்கோங்க. எந்த ஆண்டில் பரிதிமாறு கலைஞரின் உறுதியான எதிர்ப்பால் பல்கலைக்கழகங்களில் வடமொழி கொண்டு வருவது தடுக்கப்பட்டது? 1902. பரிதிமாறு கலைஞர் யாரிடம் வடமொழி கற்றுக்கொண்டார்? கோவிந்த சிவனார். அதாவது அவரோட தந்தைக்கிட்டேயே வந்து அவர் வடமொழி பயின்றிருப்பார். பரிதிமாறு கலைஞர் எழுதிய நற்றமிழ் நாடகங்கள் ரூபாவதி, கலாவதி. பரிதிமாறு கலைஞர் எழுதிய நற்றமிழ் நாடகங்கள் வந்து ரூபாவதி, கலாவதி. ரூபாவதி, கலாவதி ஆகிய நாடகங்களில் பரிதிமாறு கலைஞர் ஏற்று நடித்த வேடம் வந்து பெண் வேடம். அவர் வந்து பெண் வேடம் அணிந்து அந்த நாடகத்தில் வந்து நடிச்சிருப்பார். சித்திரக்கவி எழுதும் ஆற்றலை பெற்றிருந்ததால் சித்திரக்கவி என்னும் நூலை எழுதியவர் பரிதிமாறு கலைஞர். ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கியவர் மூசி பூர்ணலிங்கம். ஞானபோதினி என்னும் இதழை வந்து தொடங்கியவர் வந்து மூசி பூர்ணலிங்கம். இந்த ஞானபோதினியில் தான் வந்து பரிதிமாறு கலைஞர் வேலை பார்த்துருப்பார். பரிதிமாறு கலைஞர் குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கத்தின் எத்தனை பாடல்களுக்கு உரை எழுதியுள்ளார்? 51 பாடல்கள். பரிதிமாறு கலைஞர் குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கத்தின் எத்தனை பாடல்களுக்கு உரை எழுதியுள்ளார்? 51 பாடல். மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் யாருடைய மேற்பார்வையில் நிறுவப்பட்டது? பாண்டித்துரை. பாண்டித்துரை மேற்பார்வையில் தான் வந்து 4ஆம் தமிழ் சங்கம் நடைபெற்றிருக்கும். பரிதிமாறு கலைஞர் யாரிடம் தமிழ் பயின்றார்? சபாபதி. பரிதிமாறு கலைஞர் எத்தனையாவது அகவையில் இயற்கை எய்தினார்? 33வது அகவை. அதாவது நவம்பர் 2, 1903 தான் இறந்திருப்பார். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பஞ்சாற்றினிலே என்ற பாடல் வரி இயற்றியவர் வள்ளலார். இது வந்து யூனிட் லாஸ்டில் இருக்கும். இணையான தமிழ் பழமொழிகளை அறிக. ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. நோ பெயின் நோ கெயின். உழைப்பின்றி ஊதியமில்லை. ஹேஸ் மேக்ஸ் வேஸ்ட். பதறாத காரியம் சிதறாது. நாலேஜ் இஸ் பவர். அறிவை ஆற்றல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிட்டு யூனிட் 1 முடிஞ்சிட்டு அடுத்து வந்து யூனிட் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஃபீட்பேக்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.